வாங்க முடி வந்து கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வருவதற்கு தாங்க இதை வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெயில் வந்து நம்ம இதை நான் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் வந்து நல்ல நிழல்லே ஒரு வாரம் காய வச்சதுக்கப்புறம் இது வந்து எண்ணெயில் எடுத்து போட்டு வச்சுக்கணுங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா பச்சை கலராக ஆகிடுங்க. இதை வந்து நம்ம நல்லா டெய்லியும் ரெகுலராகவே நம்ம தேய்ச்சிட்டோன்னா நல்ல முடி வந்து நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளருங்க. அதுக்காக தான் இது வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் மருதாணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆவாரம்பூ அதுக்கப்புறம் இலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கும், அதுக்கப்புறம் வந்து வேப்ப இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா கத்தாழை வந்து நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை வந்து மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ வந்து ஒன்று தாங்க இருந்தது, ஆனால் இலை வந்து அதிகமாகவும் பூவும் சேர்த்து நிறையா வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டையோட வெள்ளை கருவு தாங்க நம்ம வந்து வெள்ளை கருவு மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளை அந்த இது வண்டியும் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நைட்டே ஊற வச்ச வெந்தயம் தாங்க இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து சாதம் வடித்த கஞ்சியில் தாங்க நம்ம வந்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறேன். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியிலேயே வந்து நம்ம இதை வந்து அரைக்கும் போது நல்ல முடிக்கு வந்து நல்ல சத்தும் அதுக்கப்புறம் வந்து கிடைக்குங்க. அதுக்காக தான் இது வந்து சாதம் வடித்த தண்ணி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டையாக உருட்டி ஒரு வாரம் வந்து நிழல்லே காய வைக்கணுங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி உருட்டி நம்ம வந்து தட்டில் வந்து காய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்பயே நல்லா பிடிக்குது பாருங்கள் கையில். இப்போ வந்து நம்ம வந்து உருண்டையாகவும் இல்லைனா தட்டு மாதிரி நல்லா செஞ்சு இந்த மாதிரி இதே போல் இந்த அளவுக்கு வந்து உருண்டையாக போட்டு வந்து காய வச்சிடலாங்க. நிழல்லே காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக வச்சாச்சு. இது வந்து ஒரு வாரம் வந்து நம்ம நிழல்லே காய வைக்கலாமுங்க. காய வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில் வந்து நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாங்க. இது கொஞ்சம் இருக்குங்க. இது வந்து போதும், இந்த அளவுக்கு போதும். இது வந்து இப்போ சும்மா கூட நம்ம தலையில் வந்து தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இதுவும் நல்லா இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். அதிகமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சோன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளருங்க. இது வந்து எண்ணெயில் போடுறதுக்காக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் இதை வந்து நிழல் காய்ச்சலாக நம்ம வந்து ஒரு வாரம் வந்து வைக்க போகிறோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இதை பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஒரு வாரம் வந்து நம்ம நிழல்லே காய வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நான் 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் நான் ஆட்டினது வாங்கி வச்சுருக்கேங்க. அதோடு வந்து நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். ஒரு வாரம் நல்லா ஊறட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், இது வந்து நம்ம 5 நாளைக்கு அப்புறம் நல்லா ஊறிச்சுங்க. பாருங்கள், நல்லா பச்சை கலராக வந்துருச்சு, க்ரீன் கலரில். இதை வந்து வாரத்தில் நம்ம ஒரு நாள் விட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டோன்னா தலை கசக்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா முடி வந்து நல்லா கருப்பாகவும் நல்லா அதிகமாகவும் அடர்த்தியாகவும் வளருவதற்கு இது நல்ல இதாக இருக்குங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா
பச்சையாக ஆயிடுச்சு, க்ரீன் கலராக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவும் நல்லா வளருங்க முடி, அதுக்காக தான்.